தளபதி விஜய் சார் ஏன் அவர்ல அவர் கேரளால இருந்தார். நாங்க இன்விடேஷன் போய் கொடுத்தோம். டைரக்டா போய் ஆனா இன்வைட் பண்ணிருக்கீங்க அவரை. மாப்ள பாத்துக்கோங்க அப்படினு சொல்லி சொன்னாரு. பாண்டியமா ரொம்ப ஜாலியான புள்ள. நீங்க நல்லா பாத்துக்கணும். ஆமா எனக்கு கெட்டப் என்னன்னு தெரியும். அண்ட் செம்ம கியூட்டா இருந்தாரு. 16 வருஷம் டிஃபரன்ஸ் மேரேஜ் பண்ணா அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூரிட்டி எப்படிங்க யாருங்க 16 வருஷம் டிஃபரன்ஸ் சொன்னா உங்களுக்கு இல்ல ஒரு விஷயத்தை எந்த தைரியத்துல நான் இந்தியா கிளிக்ஸ் முன்னாடி சொன்னிதான் நான் அமிச்சேன். இந்த क्वेश्चंसல சில क्वेश्चंस தவிர்த்துருங்க. இத ஆல்ரெடி கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாச்சுன்னு. சோ எனக்கு உடன்பாடனே. Thank you so much. இல்லமா வரீங்களா இல்லையா? ஆன்லைன்ல வந்து நாங்க ஒரு சிலது பார்த்தோமா. என்ன பாத்தீங்க ஆன்லைன்ல பார்க்கறது எல்லாத்தையும் நீங்க நம்பிடுவீங்களா? நான் தான் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கேன்ல பாப்பா. டேய் அவங்கலாம் அறிவு இல்லாம லூஸ் பண்ணாம क्वेश्चन கேக்குறாங்க. நீங்க என்ன உட்கார்ந்திருப்பீங்க வாங்க. சின்ன பிள்ளைல இருந்து உங்களுக்கு செல்லமா ஒரே மகன் நல்லா வந்து வளர்த்திருக்கீங்க. இப்ப கட்டி கொடுத்துட்டீங்க. இப்ப பிரிஞ்சு போக போறாங்க. அந்த ஃபீலிங் ஏதாவது இருக்கா? அது எங்க பிரிஞ்சு போகுது? நம்மள்ட்ட தான் கிடக்கு. வேற வீட்டுக்கு திடீர்னு மறு வீட்டுக்குலாம் போக மாட்டாங்களா? மறு வீட்டு இல்ல பக்கத்து வீட்டுல. பேரு கீர் ஏதாவது இப்ப யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ஏதாவது பொம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பேர் வைக்கணும், பொண்ணு குழந்தை பிறந்தா பாப்பா, பையன் பிறந்தா பையன் தம்பி. இதான் பேரா? இது என்னக்கா இது? சரி என்னம்மா இது? அங்க சாரி மக்கி அங்க சொல்றது இங்க சொல்றேன். இதுமா அக்காவு கேக்குறீங்க என்ன? இதுமே நம்ம அன்புக்காக எல்லாருமே வந்தாங்க. எல்லாருக்குமே அங்க பார்த்து பொறுத்து சொல்லுங்க. எல்லாருக்குமே வந்து சும்மா பண்ணுங்க. ஏன் கல்யாணத்துக்கு நானே அங்கர் பண்ணா எப்படி? புதுசா பண்ணுவோம். கெஸ்டா கூப்பிட்டு அவங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு போயிட்டே இருப்போம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Girias family இது நம்ம family. அன்புள்ள Girias இது நம்ம family. ஃபர்ஸ்ட் கேள்வியே வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கு. பட் ஏன் மனசுக்கு கேக்குறேன். இப்போ நார்த் இந்தியாவில் எப்படி ஒரு அம்பானி ஒரு வெட்டிங் பண்ணாரோ, சவுத் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளான ஒரு வெட்டிங்னா நம்ம பண்ண வெட்டிங் தான். ஏன்னா அந்த அளவுக்கு திரைப்பிரபலங்கள், சின்ன திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரமுகங்கள், ஒரு தொழில் எல்லாருமே வந்தாங்க. ஸோ இது இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தந்தையா நான் வந்து ஓகே என்னுடைய பொண்ணுக்கு வந்து ஒரு கிராண்டாக, அதுதான் எல்லாரோட தந்தையோட ஆசை இருக்கும். அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா இப்போ? ஓகே அந்த ஒரு இல்லை அது ஒரு சுமையான பாரம் தான். அது சுமை தான், சுமையான பாரம், சுகமான பாரம். ஓகே பாருங்க அது கூட என் வாயில அதுதான் பாருங்க பாருங்க. அதாவது பெண்ணை சுமைன்னு கூட சொல்றது கூட முடியல பாருங்க. நைஸ். ஸோ அதனால வந்து அது ஒரு சுகமான பாரம் தான். நான் எவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சோ அதை விட கிராண்டா பிரம்மாண்டமா ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. ஆமாம், அது நண்பர்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் அன்புக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே வந்தாங்க. அது வந்து நம்ம சிம்பிளா தான் பண்ணது. அதை அம்பானி ரேஞ்சு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சரி, இப்போ பாப்பா வந்து சின்ன பிள்ளைலேருந்து உங்களுக்கு செல்லமா ஒரே மகன் நல்லா வந்து வளர்த்துருக்கீங்க. இப்போ கட்டி கொடுத்துட்டீங்க. இப்போ பிரிஞ்சு போக போகிறாங்க. அந்த ஃபீலிங் ஏதாவது இருக்கா? அது எங்கே பிரிஞ்சு போகுது? நம்மள்ட்ட தான் கிடக்கு. ஒரே பதில். நீங்கள் கேட்ட கேள்வி மொத்தத்தையும் எரேஸ் பண்ணிட்டாரு எங்கள் அப்பா. இல்லைண்ணே, வேற வீட்டுக்கு திடீர்னு மறு வீட்டுக்குலாம் போக மாட்டாங்களா? மறு வீட்டு இல்லை பக்கத்து வீட்டுல. காலையில் எட்டி பார்த்துட்டு அப்பா பால் பாக்கெட் வாங்கிட்டு வரலையான்னு கேட்குது. காலையில் வாக்கி போகும்போது இதுகளுக்கு வாங்கி கொண்டாந்து கொடுத்து லைட்டு ஃப்ரைட் ரைஸ் 2 அப்படின்னு வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டு தான் இருக்கு. எங்கே போகுதுங்க? என்னண்ணே அப்பேற்பட்ட பிரம்மாண்டத்தை அபாண்டமாக காலி பண்ணிட்டீங்க பக்கத்து வீட்டில் குடி வச்சு. உண்மையிலே பக்கத்து வீட்டில் அந்த பிரிஞ்ச ஒரு ஃபீலிங் தான். இந்த லட்சணத்துல இந்தியா கிளிக்ஸ் இந்த கேள்வி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப சென்டிமெண்டலா ஆன்சர் பண்ணுவாரு. லைக் ஒரு தந்தை மகள்களை பெற்ற தந்தைக்கு மட்டும் அந்த அளவுக்கு வருவாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்ல, அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு ஹியூமரான ஒரு ஆளு. சரி ஓகே, நான் படிக்கிறேன் கொண்டாவேன். இது ஆங்கர் துறைக்கே ஒரு அவமானம். புரியல, நானே உங்கள்ட்ட கேள்வியை கேட்டு நானே உங்கள்ட்ட பதில் அவ்வளவு கேவலமானது கிடையாது. வித்தியாசமா இருக்கட்டுமே. இப்போ நீ கேளு பாரு. நீங்களே கேட்டு படிக்கலாம். யார் பண்ண பாப்பாட கூட நான் கேட்கட்டும். அவ கரெக்டா படிச்சுடா இருப்பா. பேசாம இருப்பா. என்ன மொய் பணம் கொடுத்த மாதிரி அவங்கள்ட்ட கொடுங்க இவங்கள்ட்ட கொடுக்கன்றீங்க. சரி ஓகே. இப்போ மம்மி வந்து மாமா வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ள வந்துட்டாரு, எப்படி ஃபீல் பண்ற, எப்படி வெல்கம் பண்றாங்க அப்படின்னு அவர் கேட்கணும்னு அவர்ட்ட சொல்லுவேன். இப்ப அவர் கேட்கணும். ஓ சாரி, நான் ஆங்கர் வேலையில அப்புறம் இத வாங்கி வர நான் கேப்பனா? அவ்வளவுதான், இதுதான் கேள்வி. எத்தனை பேர் டாக் பேக்ல நீ கேட்டு வாங்கி சொல்லிருக்க. கரெக்ட்க்கா. ஆனா இப்ப டாக் பேக் இல்லையே. சரி சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லா கேள்வியுமே அவங்க தான். என்னோட பர்சனல் கேள்வி எதுவுமே கிடையாது. நாங்க எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்குமா? ஹாப்பியா இருக்கீங்க. சோ அந்த சந்தோஷத்துக்கு ஒரு பங்குதாரரா தம்பி வந்திருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஓகே. சோ அக்கா வந்து சந்தோஷத்துல அவர் வந்ததுல இன்னொரு சந்தோஷம். நல்லது. ஒரு தம்பியா ஒரு ஆனா சடனா பார்த்தா யார் நியூ மேரிட் கப்புள் எனக்கே ஒரு டவுட் வருது போலயே. அது எல்லா இடத்துலயும் கேக்குறாங்க. அது எப்படி? காலையில அங்கிட்ட இருந்து ஒரு கொஞ்சம் மண் இல்ல பாப்பா. ஏன் நம்ம 4 பேர் சுத்தி போடவா? இல்ல உண்மையிலே தான் சொல்றேன். ஏன்னா அப்ப தம்பி வந்து தம்பியா, மகனா, மாப்பிள்ளையா,
ஃப்ரெண்டா வெல்விஷரா ஒரு கைடரா எல்லா இடத்துக்கும் பொருந்துற மாதிரி எங்க குடும்பத்துக்கு வந்து வாட்ச் இருக்காரு. சரி. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாட்ச் எல்லாம் correct ஓகே. தானே? கடைசில வாட்ச் சொல்லுவோம்ல. ஊர் சைடு வாட்ச் இருக்கா அப்படிதானே வந்து வாட்ச் சொல்லுவாங்க. இருக்க பாரு சொல்லுவோம். பட் ஓகே. கரெக்ட் தானே? நல்ல வார்த்தை தானே அது. பேர் கீர் ஏதாவது இப்போ யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ஏதாவது பொம்பளை பிள்ளை பிறந்தா இந்த பேர் வைக்கணும், ஆம்பளை பாப்பா பிள்ளை பிறந்தா பொண்ணு குழந்தை பிறந்தா பாப்பா. பாப்பா, பையன் பிறந்தா தம்பி. பையன் தம்பி. இதான் பேரா? இல்ல நல்ல தமிழ் அது பேரா கோப்பர் வைக்கணும். நல்ல தமிழ் பேர். நல்ல தமிழ் சரி, பேர். என்னம்மா இது? அங்க சாரி மக்கி அங்க சொல்றது இங்க சொல்றேன். இல்லம்மா அக்காவை கேக்குறேன் இங்க வந்துட்டேன். என்ன இது? பாப்பா தம்பின்னு யாராவது ஆக்சுவலி வைப்பாங்களா? எங்களையுமே வீட்ல அப்படிதான் கூப்பிடுறாங்க. பாப்பு தம்பி தான் ஆக்சுவலி வீட்ல செல்ல பேரு. அப்ப இப்ப கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் ஓடி வந்தீங்கன்னா அது நல்லா இருக்குல்ல? ஒரே அப்படி வைக்க முடியாதுல்ல? தூக்கிட்டு வர வேண்டியது இந்த பக்கம் அந்த பக்கம் தூக்கிட்டு வர வேண்டியது என்ன? இல்லம்மா, சரி உனக்காவது ஒரு ஐடியா இருக்காமா? பொம்பளை பிள்ளை நல்ல பிறந்தா இந்த தமிழ் பேரு, பேர். பையனா இந்த பேரு அப்படி. நல்ல நல்ல தமிழ் தமிழ் பேர் வைக்கணும் அது. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து ரெண்டு பேருக்குமே இந்த மேரேஜ்ல எல்லாரும் வந்தாங்க, பட் இவர் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி, இல்ல இவங்க வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அவங்க வந்ததுன்றது யாரு? எந்த பர்சன்? எல்லாரும் வந்ததுமே நம்ம அன்புக்காக எல்லாருமே வந்தாங்க. எல்லாருக்குமே அங்க பார்த்து பொறுத்து சொல்லுங்க. எல்லாருக்குமே வந்து இல்ல, இல்ல, நீங்க அங்கேயே பாருங்க. ஏதோ anchor நான் மாறின மாதிரி எனக்கு feel ஆ இருக்கு. நல்லது தானங்க, சும்மா பண்ணுங்க ஒரு அண்ணே, இதா. என் கல்யாணத்துக்கு நானே ஆங்கர் பண்ணா எப்படின்னு? அதுதான் இந்தியா அதான் கெஸ்ட். நல்லா புதுசா பண்ணுவோம். இருக்கும்போது New leave technology. புதுசா பண்ணுவோம் நாங்க. கெஸ்டா கூப்பிட்டு அவங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு போயிட்டே இருப்போம். அப்ப நியூ அப்புறம் நீங்க டெக்னாலஜி. இதுக்கு வெளில போங்க. நம்ம இதை பயன்படுத்தி அடுத்த இன்டர்வியூ நம்ம எடுப்போம். So, okay, India Glitz next interview anchors, we are couple anchors, we are ready. கேட்ட கேள்வி. ஆமாண்ணே, அது மேட்ரு. எல்லாருமே நம்ம அன்புக்காக வந்தவங்க. அதனால யாரையுமே பிரிச்சு சொல்ல முடியாது. எல்லாரும் வந்தது சிறப்பு தான். அதுல முத்தாய்ப்பு ஒண்ணுன்னா அது ஆண்டவர் வந்தது. உலகநாயகன் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்காத ஒரு பெஸ்ட் கெஸ்டா ஃபர்ஸ்ட் கெஸ்டா வந்தது 6:50க்கு வந்ததுக்கு 6:50க்கு வந்தாரு. 7:05 கரெக்டா வந்தாரு. 7:05க்கு வந்தாரு. 6 மணிக்கு எங்களுக்கு கால் பண்ணி சொல்றாங்க இது மாதிரி ஆண்டவர் வராருன்னு. ஆத்தாடி பரபரன்னு ஓடுங்க, என்ன எல்லாம் ஓடி பண்ணோம். ஆனா வந்த எல்லாரும் வந்தவங்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தளபதி விஜய் சார் ஏன் அவர்ல? அவங்க ஃபர்ஸ்ட் அவருதான் சார் அந்த கோட்டா சம்திங் அவர் கேரளால இருந்தாரு. நாங்க இன்விடேஷன் போய் கொடுத்தோம். டைரக்டா போய் ஆனா இன்வைட் பண்ணிருக்கீங்க அவரை? இன்வைட் பண்ணோம். ஆனா இன்வைட் பண்ணல ஒரு ரூமர் வந்து நான் பார்த்தேன் சோஷியல் மீடியால. அந்த மாதிரி இன்வைட் பண்ணல, அதனால தான் அவர் வரல அப்படின்னு. யார் சொன்னது? அவர் வந்து ஷூட்டிங்கோட ஸ்பெஷல் கெட்டப்ல இருந்தது வரை எங்களுக்கு தெரியும். பிரசாத் ஆமா, ஸ்டுடியோல எனக்கு getup என்னன்னு தெரியும். எந்த கெட்டப் எந்த ஷாட்ல எல்லாமே எங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல இருந்தாருன்னு தெரியும். நாங்க சொல்ல மாட்டோம். இன்விடேஷன் கொடுக்க போகும்போது சேம் அந்த பிகில் படத்துல கூப்பிடுவார்ல பையனை, ஆமா. ராயப்பன், அந்த மாதிரி பாண்டியம்மாவை கூப்பிட்டு ஹக் பண்ணி விஷ் பண்ணி மாப்பிள்ள பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பாண்டியம்மா ரொம்ப ஜாலியான புள்ள, நீங்க நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா நல்லா பாத்துக்கணும். கிளம்பும்போது அவரு கேட்டாரு. ஸோ நாங்க அவருக்கு மெமரபிளா ஒரு gift கொடுத்தோம். அண்ட் செம்ம கியூட்டா இருந்தாரு. ஆமா. ரொம்ப அழகா இருந்தாரு. அவர் எந்த கெட்டப் போட்டாலும் அழகு, பட் இந்த கெட்டப் ரொம்ப அழகா இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு. ஏன்னா நான் பாக்குறேன். அங்கதான் அப்பா, எங்களுக்கே ஆர்வமா இருக்கு. எங்க போட்டோ காட்டணும்ல, ஆனா அவங்க மூவிக்கு அப்புறம் சொல்றேன் குடுக்குறேன்ட்டாங்க. இருக்கலாம் ஒரு இந்தியா பாய் கிட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு கேள்வி எழுத மாட்டீங்களா? என்னாச்சுங்க, தப்பா எழுதிட்டாங்க. 16 வருஷம் டிஃபரன்ஸ், மேரேஜ் பண்ணா அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூரிட்டி எப்படிங்க? யாருங்க 16 வருஷம் டிஃபரன்ஸ் சொன்னா உங்களுக்கு? என்ன கேள்வி இது? இல்ல ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கேன். எந்த தைரியத்துல இந்த கேள்வி? அதற்கு ஏன் பேச நான் தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்லமா உங்களுக்கு. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கிளாரிஃபிகேஷன்லாம் நான் சொல்லிட்டேன். 9 இயர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. இதில் வேற வந்து இன்னும் நிறைய சேனல்ஸ் வந்து நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ், அந்த வயசு இந்த வயசுன்னு எனக்கு இதில் பெருசாக பிடிக்கல. நான் இந்தியா கிளிக்ஸ் முன்னாடி சொல்லி தான் நான் அமிச்சேன். இந்த கொஷின்ஸில் சில கொஷின் தவிர்த்துருங்க, இதை ஆல்ரெடி கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாச்சுன்னு. ஸோ எனக்கு உடன்பாடனே. தேங்க்யூ ஸோ மச். இல்லம்மா, வரீங்களா இல்லையா? ஆன்லைன்ல வந்து நாங்க ஒரு சிலது பார்த்தோமா? என்ன பார்த்தீங்க ஆன்லைனில்? ஆன்லைனில் பார்க்கறது எல்லாத்தையும் நீங்கள் நம்பிடுவீங்களா? இல்ல ஃபோன் பண்ணி கூட கேட்டுறலாம் என்னென்ன கேள்விகள். இல்ல கமெண்ட்ஸ்ல பார்த்து இல்ல ஷோரே கமெண்ட்ஸ்ல குரேஷன் நல்லா காமெடி பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் பதில் கேட்க சொல்றேன். முடியல. நீ பொறுமையா உட்காரு. இல்ல இப்ப நிறைய பேர் வந்து அதிக வயசு டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்றாங்க. அத நீங்க ஒரு காமன் क्वेश्चन எடுத்துட்டு நீங்க இல்ல எனக்கு இதுல உடன்பாடு இல்ல, நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். थैंक यू. நான் தான் பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்கேன்ல பாப்பா. ஏப்பா நம்ம பதில் சொல்லலன்னா அப்புறம் என்னப்பா? எல்லா சேனல்லையும் கேட்பாங்கல்லப்பா. எல்லாரும் தான் இந்த கேள்வி கேக்குறாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல. இல்ல இதுக்கான பதில நம்ம உட்கார்ந்து கொடுத்தாதான் பாப்பா மத்த இடத்துக்கு மத்த ஆட்களுக்கு. நான் எத்தனை வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டு இருப்ப? இவர் கேள்வி கேக்குறா, நீ சொல்லிட்டே இருப்பியா? அவரு கேள்வி கேக்குறாங்க, அவரை கேட்க சொல்றாங்க, அதுக்கு நம்ம பதில் கொடுத்தாகணும். இந்த மாதிரி எத்தனை மக்களோட மூளையில இந்த கேள்வி இருக்கும், அதுக்கு பதில் கொடுக்க வேணுமா வேணாமா? நான் தான் சொல்லிட்டு நான் இருக்கேன். என்ன சொல்றேன், ஜெண்டர் இத இவங்கள விட்டுருங்க, உங்க பர்சனலா விட்டுருங்க. ஒரு காமனா எடுத்துக்கோங்க. அதிக ஏஜ் டிஃபரன்ஸ் கல்யாணம் பண்றது தப்பா உங்க பார்வையில சரியா? எப்படி தப்புன்னு சொல்லலாம்?
நம்மளோட எங்க அப்பா அம்மாக்கு தான் சொல்றேன். நான் வெளியில யாரையும் நான் உதாரணம் எடுக்கல. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்குமே 14 வருஷம் டிஃபரெண்ட். ஏன் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் 42 வருஷம் குடும்பம் நடத்தி என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அப்ப நீங்க ஏஜ் டிஃபரெண்ட்டை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாதே. அந்த காலம் வேற இந்த காலம் வேற இல்ல. அந்த காலம் இந்த காலம். அந்த காலத்துல கல்யாணம் தான். நீங்க அந்த காலம் இந்த காலம் பேசினா பெருசா பேசுவாங்க. அவங்க மனசு பொறுத்து அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு இவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னா கல்யாணம் பண்ணிட்டோம். இதே வேற ஒருத்தவங்களுக்கு ஈக்குவல் ஏஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா சூப்பர், கல்யாணம் பண்ணி ஜாலியா வாழுங்க. நாங்க கல்யாணம் பண்ணி ஜாலியா குடும்பத்திலேயே இல்ல இதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த கேள்வி உங்களால கேட்க முடியுமா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது தப்பு இல்ல. இவ்ளோ சீரியஸா பேசுறாங்க. ஒரு பிராங்க் தான், பயப்படாதீங்க. சும்மா பிராங்க் தான், நல்ல விஷயம். சரி சரி. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பிராங்க் எப்படி கொளுத்திட்டமே அக்கா பதில் அப்படி வந்து பாத்தீங்களா? அதாவது உண்மையாக நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி கேள்வி நீங்கள் கேட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் கிடைக்கும். அது நாங்கள் சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா ஃபன்னியாக சொல்லிடுவோம். நல்லா இருக்கு. அவங்க நம்ம நல்லா ஃபயரா விளக்கமாத்த கொண்டு அடிச்சு விளக்கணை தடவை விடுறீங்களா? சரி, உன்கிட்ட தான்மா கேட்கணும். ஏமா இப்போ இதே கேள்வி தான் அவனுக்கு. ஏன்னா மேரேஜ் இஸ் பிட்வீன் த டூ பீப்புள். அதுதான் அது வந்து அது ஏஜ் டிஃபரன்ஸோ இல்லை ஒப்பீனியன் டிஃபரன்ஸோ வாட் எவர், அவங்க 2 பேருக்கு ஓகேவா அது ஓகே. பட் அவங்க சொல்றது ரைட்டு. முந்தின ஜென்ரேஷன் அதெல்லாம் எங்களுக்கு எங்க அப்பா அம்மாவே அப்படிதான் அவ்வளோ இது இருக்கு. பட் இந்த காலத்துல அப்படி பண்றது இல்ல. பட் நீ எதை வச்சு ஓகே எனக்கு எது இது ஓகே எனக்கு அந்த ஏஜ் மேட்டர் இல்லைன்னு உனக்கு ஜெனரேஷன் டிஃபர் ஆகும். ஆனா என்ன சொல்றது, அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்டர். அந்த ஜென்ரேஷன்லேயும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு, இந்த ஜென்ரேஷன்லேயும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ எனக்கும் அம்மாக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆச்சு, அழகாக நாங்கள் லைஃப் லீட் பண்ணுறோம். ஸோ ஜாலியாக இருக்கும். அதுதான் மெயின். இப்போ வந்து இவ்வளோ ஏஜில் நாங்கள் பண்ணுறோன்றது பெரிய பூமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் தான் என்னை குழந்த மாதிரி பார்த்துக்கிறாரு. அவ்வளோ நல்லா என்னை அவர் பார்த்துக்கிறாரு. ஸோ அதில் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஹாப்பி. அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்டர், ஏஜ் டசன்ட் மேட்டர். ஏன்னா அதுக்கு நம்ம ஃபீல்டிலே நிறைய பேர் உதாரணமாக இருக்காங்க. ஏஜ் தான் மேட்டர்னு கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் மேட்டர். சொல்ல போனால் என்ன விஷயம்னா, நான் வந்து அவளை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களா, ஆனால் அவள் தான் என்னைய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன். சொல்ல போனால் அவள் தான் ஏஜ் அதிகமாக இருக்க மாதிரி, அவள் தான் ரொம்ப மெச்சூர்டு. ஸோ நான் இன்னும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை மாதிரி அதை விளாண்டுட்டு தெரிவேன். அப்போ அவள் தான் சொல்லுவாள், இல்லை மாமா இப்படி இருங்க இது பண்ணுங்கன்னுவா. 9 இயர்ஸ்ன்றது பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியணும் போல. பட் ஆனால் எங்களுக்கு அப்படி தெரியல. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Girias family, இது நம்ம family. அன்புள்ள Girias, இது நம்ம family.